ஏபிபியில் இது ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு புதுசாக ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே டிஎன்பிசியில் பார்த்துருப்போம். ஏபிபியில் இப்போ தான் புதுசாக சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த இதில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற சம்மந்தமாக நமக்கு ஏற்கனவே அறிமுகமான பல சிவில் நீதிபதி தேர்வில் பல வகுப்புகள் எடுத்து கொடுத்து நம்ம நண்பர்களுக்கு ஒரு மிகவும் உறுதுணையாக இருந்த இப்ராஹிம் அட்வொகேட் சார் தூத்துக்குடியிலிருந்து அவர் தான் இன்றைக்கி நமக்காக ஜென்ரல் ஸ்டடீஸ் சம்மந்தமாக எடுத்து கொடுத்து வந்திருக்காங்க. உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் சம்மந்தமாக எதுவும் சந்தேகம் இருந்தால் வகுப்பு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெல்கம் சார், நம்ம வகுப்பில் போகலாம் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, ஏபிபி எக்ஸாம்ல ஜென்ரல் ஸ்டடீஸ் பத்தி இன்னைக்கு இந்த டாபிக்ல ஒரு டிஸ்கஷன் மாதிரி. ஆக்சுவலா எல்லாமே படிச்சிருப்போம். லா சம்பந்தமா எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ஒரு ஐடியா, ஒரு நாலேஜ் இருக்கும். ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிறது இப்போ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஒரு பார்ட்டா இல்லை ஒரு போர்ஷனாவே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த ஜென்ரல் நாலேஜ் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கட் ஆஃப் டிசைட் பண்ற ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்குது. இந்த ஜென்ரல் நாலேஜ் ஆக்சுவலா டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி எழுதுறவங்களுக்கு, அதே மாதிரி யூபிஎஸ் எக்ஸாம்ல எழுதுறவங்களுக்கு ஓரளவுக்கு ஜென்ரல் நாலேஜ்ல ஒரு நல்ல புரிதல் இருக்கும். இப்போ லா சைடு இருக்கிற நம்மளுக்கு நிறைய பேர் குரூப் 2 எழுதியிருக்கிறவங்களுக்கு ஓகே, டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. புதுசாக எக்ஸாமை அட்டன் பண்ண போகிறவங்களுக்கும் ஜென்ரல் நாலேஜில் இந்த ஜிஎஸ் பேப்பரை எப்படி நம்ம இதை பண்ணுறது அப்படிங்கிறத ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு நெருடலாகவே இருக்குது. இப்போ நிறைய பேர்கிட்ட நான் கேட்கும்போது இந்த ஜிஎஸ் பேப்பரை பார்த்து ஓரளவுக்கு அவங்களுக்கு என்ன புக்கை ரெஃபர் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸை கேட்கணும். பொதுவாக இந்த ஜிஎஸ் பேப்பரில் எங்கெங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும், இவ்வளோ நிறைய டாப்பிக்கை மேக்சிமம் 90 நாள்ல நம்மளால கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்குது. ஸோ அதை பத்தி ஒரு புரிதல்ல இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ் பேப்பர்ல யூனிட்ல ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை இன்னைக்கு நான் உங்களுக்கு முடிந்தால் கவர் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்கேன். ஜிஎஸ் பேப்பர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட யூனிட் 1ல இருந்து யூனிட் 9 வரைக்கும் நம்மளுக்கு 9, 10 வரைக்கும் இருக்கு. இதுல ஆப்டிடியூட் பேப்பர் எல்லாத்துக்குமே ஒரு இதுதான். ஸோ காமன், அது ஃபார்முலா தெரிஞ்சா போதும். மேக்ஸ்ல அந்த டாபிக் கவர் பண்ணிக்கலாம். ஸோ சில இருக்கக்கூடிய மற்ற டாபிக்ஸ்ல அதிகமாக கொஸ்டின் கேட்கக்கூடிய பார்ட் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மேலே இருந்து சயின்ஸ் டாபிக் யூனிட் 1ல இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கணுமா அப்படிங்கிறதுல இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 150 மார்க்கு, அதாவது ஒரு 100 கொஸ்டின் இந்த டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்க போகுது. இந்த 100 கொஸ்டின்ல மேக்சிமம் நம்ம ஒரு 60க்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரிலிம்ஸை தாண்டலாம். இந்த 60யை நம்ம எப்படி அப்ரோச் பண்றது, இவ்வளோ சப்ஜெக்டை நம்மளால படிக்க முடியுமானா யாராலையும் சரி, கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு கஷ்டம்தான். ஆனால் அதையும் தாண்டி நம்ம பாஸ் பண்றதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. ஏன்னா குரூப் 1ல சரி, குரூப் 2 நிறைய எக்ஸாம்ஸ்ல நம்ம அட்டன் பண்ண ஒரு இதை வச்சு எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அதுல சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லாருமே என்ன புக்கை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேட்காங்க. எல்லாருக்குமே இப்போதைக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், 6 to 12 வரைக்குள்ள புக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ 6 to 12 வரைக்குள்ள இப்போ இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்கு, தமிழ்நாடு ஸ்டேட் டெக்ஸ்ட் புக்கு ரெஃபர் பண்ண போதும் அப்படின்னு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். சில பேருக்கு இந்த புக்கை படிக்கணுமா, இது எங்க சார் பார்க்கணும்னா அது ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் புக்ஸ் வெப்சைட்லேயே ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதையும் தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா கடைகள்லேயே கிடைச்சிட்டு இருக்கு அந்த புக்ஸு. ஸோ இந்த புக்கை திரும்பியும் வரி வரியா படிக்கணுமா அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் தான், வேற வழி இல்லை. அதுல சில டாபிக் மட்டும் இருக்கும், அதை மட்டும் கவர் பண்ண போதும். ஆனா டிகிரி ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல கொஸ்டின்ஸ் வருமானா 90% இதுல இருந்து தான் கொஸ்டின் நம்ம கவர் ஆகிக்கலாம். கான்செப்ட் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அதுல இருந்து நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதுல இருந்து கேட்கலனாலும் பரவாயில்ல, கான்செப்ட் தெரிஞ்சிடுச்சுன்னா இதுதான் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆப்ஷன்ல கிளிக் ஆயிரும். அதே சமயம் இதை தவிர்த்து டிஎன்பிசி வெப்சைட்ல வேற புக்குகள் அப்படிங்கிறது எதுவும் பரிந்துரை பண்ணியிருக்காங்கன்னா, வெப்சைட்ல இது வரைக்கும் டிஎன்பிசி வெப்சைட்ல இந்த புக்கு தான் படிக்கணும், நாங்கள் இங்கே தான் கொஸ்டின் கேட்போம்னு சொல்லி அப்படி எந்த எக்ஸாமுக்கும் அவங்க சொன்னது கிடையாது. பொதுவாக டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லி தான் எல்லா இதுலையும் போடுவாங்க. அவங்க எங்க இருந்தாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆனா இருந்தாலும் டிஎன்பிசியில்
இருந்த ஒரு அனுபவத்துல சொல்றேன். அவங்க வந்து அதாவது படிச்ச அனுபவத்துல டிஎன்பிஎஸ்சினுடைய எக்ஸாம்ஸ் படிச்ச அனுபவத்துல சொல்றேன். அவங்க கேட்கக்கூடிய அந்த புக்ஸினுடைய ரிலேட்டடான சில டாபிக்ஸ் எங்க கவர் ஆகும்னா, வெங்கடேசன் சொல்லி ஒரு ஆத்தர் உண்டு. குரூப்ல கூட அந்த புக்கை போடுறேன். இந்த கேட்ட அனைத்து டாபிக்களும் பார்த்தீங்கன்னா ஒன்றுல அதாவது கரண்ட் ஈவெண்ட்டை தவிர ஜியாகிரபி அதாவது யூனிட் த்ரீல இருந்து யூனிட் 9 வரைக்கும் உள்ளது பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு ஆர்த்தர் எழுதிப்பாரு. அதுல வந்து அவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. இந்தியாவினுடைய வரலாறு, பண்பாடு, அப்புறம் வந்து தமிழ்நாட்டினுடைய விடுதலையில தமிழ்நாட்டினுடைய பங்கு, ஃப்ரீடம் ஆஃப் ஃபைட்ல இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்துல தமிழ்நாட்டினுடைய பங்கு, அதுலயே இந்த எல்லா டாபிக்குமே கவர் ஆயிடும். அதுல தனித்தனியா வந்து அந்த யூனிட் வைஸா கொடுத்துருப்பாங்க. அதையும் இந்த சிலபஸையும் கவர் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இதா இருக்கும். ஆனா அந்த டாபிக்கை நம்ம படிக்கிறது அப்படின்னா ஒரு 90 நாள்ல முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த புக்கினுடைய பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஸோ மொத்தம் நிறைய இருக்கும். ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த வெங்கடேசன் புக்கை வந்து படிக்கிறது வந்து ரொம்ப இதான். அதுக்கு ஸ்கூல் புக்கை வந்துட்டு ஓரளவுக்கு எடுத்துட்டு அதில் இல்லாத சில விஷயங்களை வந்து வெங்கடேசன் புக்கில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்ஸுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பழைய கொஸ்டின்ஸு. ஸோ அது முடியல அப்படின்னா சுறா கைடுன்னு சொல்லி மேக்ஸுக்கு உண்டு, டிஎன்பிசியில் எப்பவுமே உண்டு. அந்த டிஎன்பிசி எழுதுனவங்களும் சரி, புதுசாக இருக்கணும் சரி, அந்த சுறா கைடு வந்து மேக்சிமம் அந்த டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய எல்லா மென்டல் அபிலிட்டி, ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த சுறா கைடை நீங்கள் கவர் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு இது பண்ணிக்கலாம். நான் சுறா கைடுக்கு விளம்பரத்துக்காக சொல்லலை, பழைய கொஸ்டின்ஸ் அதில் கவர் பண்ணி கொடுத்துருப்பான். இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பான். ஸ்கூல் புக்கில் இருந்து மேக்ஸை கொடுத்துருப்பான். அதுக்கு ஆன்சரும் வந்து எப்படி பண்ணணுங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, சுறா கைடு யாராச்சும் டிஎன்பிசியில் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களும் சரி, இல்லை எழுதி பாஸ் ஆயிருந்தா அவங்க கண்டிப்பாக அந்த சுறா புக்கு வாங்காமல் யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட கூட நீங்கள் வாங்கி அந்த சுறா புக்கில் உள்ள அந்த டாபிக்ஸுக்கு ரிலேட்டடான உள்ள மேக்ஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா 25க்கு மேக்சிமம் வந்து 20 வரைக்கும் மேலே போட்டுக்கலாம். ஸோ உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து 20 ஆஃப் 25 கூட நீங்கள் வந்து உங்களுடைய திறமை, ஆனால் அந்த டைமுக்குள்ள நீங்கள் போட்டால் உண்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கரண்ட் அஃபேர் தான் கரண்ட் ஈவெண்ட்டு. இதுக்கு நான் எங்கே சார் போய் படிக்கணும்? இதுக்கு நான் பேப்பர் வந்து டெய்லி படிக்கணுமான்னா, பேப்பர் ரீடிங் டெய்லி படிக்கிறவங்க ஓகே. அதுலேயும் வந்துட்டு பேப்பரில் எல்லா நியூஸையும் படிக்கணும்னா எல்லா நியூஸையும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதாவது யூபிஎஸ்சியில் படிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய விஷயமே வந்து இந்த பேப்பர் ரீடிங் தான். அவன் அந்த பேப்பர் ரீடிங்கை தவிர்த்து நான் என்னால் பேப்பரை டெய்லி பார்க்க முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல். PORTAL போர்ட்டல். இதுல வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அதாவது ஜனவரியில என்ன நடந்ததோ அதுல முக்கியமான விஷயத்த வந்து போட்டிருப்பாங்க. ஸ்போர்ட்ஸு, அப்புறம் வந்து நடந்த வேர்ல்டு ஈவெண்ட்டு, அப்புறம் இந்தியாவில் நடந்த ஈவெண்ட்டு, அப்புறம் வந்துட்டு டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, அப்புறம் வந்துட்டு லா சம்மந்தப்பட்டது, இல்லை தனித்தனியாக அவங்க வந்து போட்டிருப்பாங்க. அதில் வந்து பிளான் என்ன திட்டங்கள் வந்துச்சு இதெல்லாம் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ல இருக்கும். அது நியூஸ் பேப்பர்ல டெய்லி நடந்த ஈவெண்ட் எடுத்து எக்ஸ்பிளனேஷனோட போட்டிருப்பாங்க. படிக்கிறதுக்கும் அதுவே நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். கிட்டத்தட்ட கரண்ட் அஃபேர்ல 10 கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த 10 கொஸ்டினுக்கு 9 கொஸ்டின் வந்து அந்த டிஎன்பிசி போர்ட்டல்ல உள்ள அந்த டவுன்லோட் பண்ண அந்த காப்பியே போதும். ஏன்னா வேற எந்த நியூஸ் பேப்பரையும் நீங்க தேடி கண்டுபிடிச்சி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நியூஸ் பேப்பர் படிக்க முடியாத ஆட்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது இந்த வெப்சைட்ல உள்ள இதை மட்டும் எடுத்த போதும். சரி, கரண்ட் அஃபேர் வந்து எதுல இருந்து படிக்கணும் அதுவும் ஒரு இதா இருக்கு. பொதுவாகவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 months வரைக்கும் கேட்பான். 6 monthsல இருந்து அந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ற வரைக்கும். அப்போ கொஸ்டின் எப்போ ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு அந்த டேட் தெரியாது. மேக்சிமம் வந்து என்னன்னா, எக்ஸாமுக்கு ஒரு 1 monthக்கு முன்னாடி, அதாவது December 14 எக்ஸாம்னா நம்ம வந்து நவம்பர் 25, 20 வரைக்கும் உள்ள ஈவெண்ட்டுகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு அப்போ நம்மளுக்கு 6 monthsங்கும் போது இப்போ ஜனவரியிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணால் நவம்பர் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஜனவரிலேருந்து நவம்பர் மந்த் வரைக்கும் நடந்த ஈவெண்ட்டுகள் ஃபுல்லாகவுமே நம்ம படிச்சு தான் ஆகணும். இதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ல இருந்து வரும். அது எப்படி கேட்பான்னு சொல்ல முடியாது. அது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இன்டர்நேஷனல் ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லை உள்ளூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களாம் இருக்கலாம். அதை கண்டிப்பாக அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை நம்ம போட முடியும். ஸோ இந்த 6 monthsக்குள்ள ஈவெண்ட்டை நம்ம நியூஸ் பேப்பரை பிரிண்ட் அவுட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு இந்த டிஎன்பிசி போர்ட்டல் வெப்சைட்டை
போய் பார்த்துக்கோங்க, அதுல ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுல எல்லா டாபிக்கும் இருக்கும். நீங்க மந்த்லி சரி டே டு டேக்கும் இருக்கும். இன்னைக்கு நடந்த ஈவெண்ட்டும் இப்போ அப்லோட் பண்ணிருப்பாங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் அதை வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்சிமம் சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவுமே இந்த டாபிக் ரிலேட்டடாக தான் வரும். ஸோ இதில் வந்து நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து சயின்ஸு. இப்போ சயின்ஸ்குள்ளே போனோம்னா அதில் நிறைய இருக்கு. மேக்சிமம் நான் வந்து சொல்கிறேன், சயின்ஸில் வந்துட்டு அதிகமாக வந்து +1 +2 அதுக்கப்புறம் வந்து 10th 9th ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னா, சயின்ஸ்ல கொஸ்டின்ஸ் நீங்க மேக்சிமம் அதிகமா கேட்கறது 10 கொஸ்டின் டு அந்த அளவுக்கு தான் இருக்கும் யூனிட் 1ல. அதாவது 100 கொஸ்டின்கும் போது தனித்தனியா தான் பிரிச்சிருவாங்க. ஹிஸ்டரிக்கு 15 கொஸ்டின், கரண்ட் அஃபேருக்கு 10, அதுக்கப்புறம் வந்து இந்த 25 வந்துட்டு உங்களுக்கு வந்து மென்டல் அபிலிட்டி போயிடும். மீதி இருக்கக்கூடிய 75 கொஸ்டின்ஸ்ல 10 5 அப்படிதான் பாதி பாதியா தான் வரும். ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு யூனிட்ல இருந்து 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் அதிகமா பார்த்தோம்னா ஹிஸ்டரி ரிலேட்டடா உள்ளதான் வரும். இப்ப இந்த ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ரெண்டு மூணு விஷயமா பிரிச்சிட்டாங்க. முதல்ல நாங்க படிக்கும் போதெல்லாம் ஹிஸ்டரி அப்படிங்கும் போது சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது சிவிலைசேஷன், சிந்து சிவிலைசேஷன்ல இருந்து 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த வரைக்கும் உள்ள ஹிஸ்டரியை தான் படிப்பாங்க. இதை தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. மிட் லெவல் இந்தியா, அப்புறம் காந்தி ஏரா, அப்புறம் வந்துட்டு பிரிட்டிஷ் உடைய அந்த காலகட்டம், இப்படி தனித்தனியா பிரிச்சிருவாங்க. அப்படி பிரிச்சுதான் அதுல வரும். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுல வந்துட்டு சில பாட்டை மட்டும் எடுத்து தமிழ்நாட்டினுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி தனியா ஒரு யூனிட்டாவே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கும் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய ஈவெண்ட்டு, தமிழ்நாட்டினுடைய வரலாறுக்கு ஒரு புக் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஆளுமை நிர்வாகம் சொல்லி இந்த வெங்கடேசன் எழுதின புக் இருக்கு. அதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வருது. இப்போ நடந்த டிஎன்பிசியினுடைய எக்ஸாம்ஸ் ஃபுல்லாவுமே இந்த தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து திராவிடன் அந்த இயக்க வரலாறு, அதாவது நீதி கட்சி தோற்றம், அப்புறம் வந்து பெரியார் சம்பந்தப்பட்ட அவருடைய அந்த தாட்டுகள், அந்த அவருடைய கருத்து சம்பந்தப்பட்ட இது, அப்புறம் அம்பேத்கருடைய ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஈவெண்ட்டுகளை வச்சுதான் அதிகமா, அதாவது 75 கொஸ்டின்ஸ்ல ஒரு 25 கொஸ்டின்ஸ் இந்த தமிழ்நாடு ஈவெண்ட்னு சொல்லிட்டு இதுல இருந்து வந்துடும். அந்த ஹிஸ்டரி ரிலேட்டடாகவும் இது சம்பந்தப்பட்டதே இருக்கும். ஸோ அதிகமா வந்துட்டு அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் இதுல வந்து அடிக்கடி வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, கலைஞர் காலத்துல கொண்டு வரப்பட்ட ஸ்கீம், அப்புறம் வந்துட்டு எம்ஜிஆர் காலத்துல கொண்டு வரப்பட்ட ஸ்கீம், காமராஜர் காலத்துல கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய திட்டங்கள், இந்த திட்டம் என்னைக்கு கொண்டு வரப்பட்டது, இதெல்லாம் வந்து டிஎன்பிசியில அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அப்புறம் வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிளானிங் கமிஷன் 5 ஆண்டு திட்டங்கள், இதுல இருந்து கட்டாயமா வந்து கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். 5 ஆண்டு திட்டங்கள்ல எதையாச்சும் ஒரு திட்டத்தை கொடுத்து அந்த திட்டத்தினுடைய அந்த நோக்கம் என்ன, ஸ்கோப் என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் அந்த திட்டத்தினுடைய வளர்ச்சி என்னன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் சில புரட்சிகள் உண்டு. 5 ஆண்டு திட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 11 புரட்சிகள் உண்டு. இந்த 11 புரட்சிகள்ல ஏதாவது ஒரு புரட்சி வந்து அடிக்கடி டிஎன்பிசி கொஸ்டின்லாம் வந்துகிட்டே இருக்கும். அந்த 5 ஆண்டு திட்டங்கள் இல்லாத கொஸ்டின்ஸே வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ல குரூப் 4ல இருந்து குரூப் 1லும் சரி இந்த கொஸ்டின்ஸை நீங்க அடிக்கடி பார்க்கலாம். அதுல 5 ஆண்டு திட்டங்கள் பிளானிங் கமிஷன்ல இருந்து கடைசியா வந்து இந்த நிதி ஆயோக் வரைக்கும் உள்ள சம்பந்தப்பட்ட இது கேட்பாங்க. என்னைக்கு நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க, என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதனுடைய தற்போதைய தலைவர் யாரு, அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் யாரு, அதுக்கு முன்னாடி இருந்த சேர்மன் யாரு. ஸோ மொத்தமா வந்து அவங்களுடைய டீட்டெயிலும் படிக்கணும். ஸோ நிதி ஆயோக்னு ஒரு டாபிக் எடுத்து படிச்சோம்னா அதனுடைய இப்போடைய ஸ்கோப் என்ன, இப்ப என்ன திட்டத்துல அவங்க வந்து என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ தலைவரை படிக்கணும். அது எத்தனாவது தலைவர், 14 15 16 அதை படிச்சு வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்தது 3 பேருடைய நபர்கள், இப்ப இருக்கக்கூடிய ஆளு. ஏன்னா ஒரு குரூப் 1 எக்ஸாம்ல கடைசியா நபருடைய பேரை கொடுத்து அதுக்கு முன்னாடி உள்ள ஆளை கேட்டான். அதே மாதிரிதான் இந்த வாட்டியும் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்டானா அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிளானிங் கமிஷனை பத்தி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதே மாதிரி இந்தியன் எக்கனாமிக். ஸோ எக்கனாமிக்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த எக்கனாமிக் வந்து எங்க இருந்து சார் படிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் வந்து ஸ்கூல் புக்ல 9th புக்ல வந்து எக்கனாமிக் ஓரளவு கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் +1 +2. ஸோ இந்த புக்ல வந்து எக்கனாமிக்கை பத்தி ஓரளவுக்கு இருக்கும். அதை நம்ம வந்து படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிகமாக கேட்கறது வந்து என்னன்னா திருக்குறள் வச்சு கேட்பாங்க. திருக்குறள்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொடுத்து அந்த குறளுடைய நடுப்பகுதியில ஒரு வேர்டை எடுத்துருவாங்க. அந்த வேர்டை வச்சுட்டு கேட்பாங்க, அந்த குறள்ல நடுவில் வரக்கூடிய விஷயம் என்ன. இல்லைன்னா ஒரு குறளை மொத்தமா கொடுத்துட்டு அது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு குறள் சொல்றேன். கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக. இந்த குறள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்.
இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த குறள் வந்து எந்த இயலை பத்தி சொல்லுது? அறவியலா, அரசியலா, அல்லது வந்துட்டு திருவள்ளுவருடைய என்ன ஸ்கோப்ல சொல்லுது அப்படின்னு. இது வந்து அரசியவியல் சொல்லி ஒரு டாபிக் உண்டு திருக்குறள்ல. ஸோ அது சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான உள்ள குறள். இப்படி ஏதாச்சும் ஒரு டாபிக்கை கொடுத்து கேட்பாங்க. ஸோ திருக்குறளுக்கு நான் எங்க சார் படிக்கணும்னா ஸ்கூல் புக்ல வந்து படிக்கலாம். அதுக்கப்புறம் மெயினான விஷயம் என்னன்னா +1ல அறவியல்னு சொல்லி ஒரு குரூப் உண்டு. அறவியல்னு சொல்லி ஒரு புக்கு. அந்த புக்ல இந்த திருக்குறள் சம்பந்தப்பட்டது, தமிழ்நாட்டினுடைய இலக்கிய வரலாறு, பண்பாட்டு வரலாறு, இது எல்லாமே வந்துட்டு என்ன சார் புக்ல யூனிட்ல இல்லையே அப்படின்னு நினைக்காங்க. ஸ்லைட்டடாக கொடுத்துட்டு இது எல்லாமே வந்துட்டு கொஸ்டின்ஸ்குள்ள வந்துருவாங்க. நம்ம சேலஞ்ச் பண்ணும்போது சிலபஸ்ல அதுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா டிஎன்பிசி எக்ஸாம் கிட்டத்தட்ட நிறைய எக்ஸாம் எழுதுனால சொல்றேன். அந்த மாதிரிதான் அவங்க வந்து கொஸ்டின்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம எதுவுமே வந்துட்டு படிக்காம விட்டுறக்கூடாது. ஸோ டாபிக்ல வந்து சின்ன விஷயத்த சொல்லிடுவாங்க. அதாவது தமிழ்நாடு ஹிஸ்டரின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம எல்லாத்தையும் படிக்கணும். உதாரணத்துக்கு வேலூர் புரட்சியிலிருந்து 1947 தமிழ்நாடுனுடைய ஹிஸ்டரி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, இது ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணணும். அதே மாதிரி தமிழ்நாடுடைய ஜியாகிரபிக்கல் சம்பந்தப்பட்ட அந்த இதையும் படிக்கணும். எப்படி வந்து தமிழ்நாட்டினுடைய காலநிலை, அதே மாதிரி இந்தியாவுடைய காலநிலை. ஏன்னா மான்சூன் சொல்லி ஒரு டாபிக் இருக்கு. ஸோ மான்சூன்னாலே அது வெதர் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கவர் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். இதுல வந்துட்டு எதுல வந்து அதிகமா வந்துட்டு கரண்ட் ஈவெண்ட் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூனிட் 3 வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபி ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவுடைய புயல் சம்பந்தப்பட்டது. அதில் நான் சொன்ன மாதிரி மான்சூன் இருக்கும், ரெயின்ஃபால் இருக்கும், வெதர் சம்பந்தப்பட்டது, கிளைமேட். ஏன்னா இப்போ கிளைமேட் சேஞ்சஸ் வந்து ஒரு முக்கியமான டாபிக்கா இருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து எங்க அதிகமா மழை பொழியக்கூடிய இடம், அதே மாதிரி குறைவான மழை பொழியக்கூடிய இடம், அப்புறம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மண் வகைகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண் வகைகள், இந்தியாவினுடைய மலைகள், உயரமான சிகரம் என்ன, எந்தெந்த ஆறு வந்து ஆறுனுடைய நீளம், தோற்றம், அது எங்க போய் சென்றடைகிறது, அதனுடைய இருக்கக்கூடிய அணைக்கட்டு, தமிழ்நாடுடைய ஆறு, தமிழ்நாடுடைய சிகரம், தமிழ்நாடுல இருக்கக்கூடிய வன உயிரின சரணாலயம், இதெல்லாம் வந்து இந்த டாபிக்ல கவர் ஆகக்கூடிய முக்கியமான டாபிக். இதுல இருந்துலாம் கொஸ்டின்ஸ் வரும். நம்ம வந்துட்டு வெறும் ஜியாகிரபி லேண்ட் மட்டும் படிச்சிடக்கூடாது. திடீர்னு வந்துட்டு தூத்துக்குடியில இருக்கக்கூடிய ஒரு சரணாலயத்தினுடைய பேர் என்னன்னு கேட்பான். வல்லநாடுல இருக்கக்கூடிய அந்த மான் சரணாலயம் என்ன அப்படிம்பான். அதே மாதிரி வந்துட்டு மயிலுக்கு எங்க சரணாலயம் இருக்குன்னு சொல்லி கேட்பான். ஸோ இந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து படிச்சுக்கணும். தமிழ்நாடு இருக்கக்கூடிய சரணாலயத்தினுடைய பெயர்கள், அது என்ன சம்பந்தப்பட்ட விலங்கோட இருக்குது, அது என்னைக்கு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, சில இதுல ஆண்டு இருக்கும், வருஷத்தை கொடுத்துருப்பாக்கா, கட்டாயம் அந்த வருஷத்தை படிச்சாகணும். ஏன்னா நீங்க இடத்த படிச்சிருப்போம், நம்ம வருஷத்தை விட்டுருவோம். இதெல்லாம் வந்துட்டு கேர்லெஸ்ஸா நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடம். அதுக்கப்புறம் வந்துட்டு நிலவியல் தோற்றம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம், அப்புறம் மண் வகைகள், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அது எப்போ தொடங்கப்பட்டது, இதெல்லாம் வந்துட்டு மெயின் டாபிக்காக வரக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிஸ்டரி, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன், நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் என்னென்ன இது இருக்குது, இந்தியாவில் என்னென்ன இது இருக்குது, மொத்தமாக வந்து பார்த்தோன்னா நம்ம ரயில் போக்குவரத்து துறையில் வந்து பார்த்தோன்னா ரயில் இருக்கும், அப்புறம் வந்துட்டு விமான போக்குவரத்து துறை, அப்புறம் வந்துட்டு கப்பல், அப்புறம் இது சம்மந்தப்பட்டது போக இப்போ மெட்ரோலாம் வந்துட்டு எப்போ தொடங்கப்பட்டது, அதனுடைய ரீசெண்டாக மெட்ரோ வந்து எங்கே ஆரம்பிக்கப்பட்டது, அதெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா எந்த இடத்துல இருந்து கூட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்புலேஷன், இதுல பாப்புலேஷன் அப்படிங்கும்போது 2011 உள்ள அந்த பாப்புலேஷனை பத்தி தான் அதிகமா வரும். எந்த இடத்துல மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா உள்ளது, மக்கள் தொகை குறைவு, அதாவது அடர்த்தி குறைவான பகுதி, அப்புறம் கல்வி அறிவுல எந்த பகுதி அதிகமா இருக்கு, தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவுல இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவினுடைய மொத்த சதவீதம் என்ன, அப்புறம் வந்து உலக அளவுல தமிழ்நாடுடைய மொத்த கல்வி அறிவினுடைய சதவீதம், இதெல்லாம் வந்துட்டு கேட்ட கொஸ்டின்கள். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஜியாகிரபி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டோன்னா இந்த மாதிரிலாம் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகள் அதிகமாக உள்ளது. அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் கிளைமேட், ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இது ஓரளவுக்கு பார்த்து வச்சிருக்கோங்க. ஸோ அதிகமாக வந்து கேட்கறது இந்த யூனிட் 3ல மேலே 3 இருக்கக்கூடிய அந்த டாபிக்ல கட்டாயமாக வந்து கொஸ்டின் கேட்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் கட்டாயமாக வந்து இந்த 3 டாபிக் எடுத்துக்கோங்க. இந்து சிவிலைசேஷன், குப்தா, டெல்லி சுல்தான், இந்த 3ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கட்டாயம் வரும். இதுல வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அந்த ஹிஸ்ட்ரினாலே
அவன் வந்து டெல்லி சுல்தானை கேட்காம இருக்கவே மாட்டான். டெல்லி சுல்தான்ல வந்து கட்டாயம் வந்து அது எந்த சைடு இருந்து கேட்பானே தெரியாது. அதுல வந்துட்டு கிட்டத்தட்ட குத்புதீன் ஐபக்ல இருந்து கடைசி டெல்லி சுல்தான் வரைக்கும் உள்ள அவங்க கொண்டு வந்த கட்டடக்கலை, அவங்க செய்த ஆட்சி முறை, ஒவ்வொரு மன்னர்களும் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்க, எந்த இடத்துல என்ன கோட்டை கட்டினாங்க, அப்புறம் வந்துட்டு அவளுடைய முக்கியமான நடந்த போர்கள், இதெல்லாம் வந்துட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாரை வந்து எந்த கவிஞர்கள் ஆதரிச்சாங்க, என்ன புக்கு வரப்பட்டது, இதெல்லாம் வந்துட்டு முக்கியமா கேட்கக்கூடிய அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகள். அதுக்கப்புறம் வந்து நீர் மேலாண்மை, அவங்க வந்துட்டு அதுல எந்த மன்னர் வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, இதெல்லாம் டெல்லி சுல்தான் படிக்கும் போது அந்த வரலாறு இருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய இடம். அதுக்கப்புறம் சிவிலைசேஷன், இந்து சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம், இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல கட்டாயமா வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் மாதிரியாவது கொஸ்டின் கொடுப்பாங்க. இதுல வந்து எப்படினாலும் சிந்து சமவெளி நாகரிகத்துல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசியில அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் வந்து டிஎன்பிசியில கிளாஸஸ் எடுத்துல சொல்றேன். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே நான் எடுக்கும் போதே இந்த டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவேன். அதுல நான் நிறைய நோட்ஸ் கொடுத்தாலும் எங்க இருந்து இந்த சிந்து சமையல் வரதான் தெரியாது. மேக்சிமம் 1-2 கொஸ்டின்ஸ் அந்த டாபிக்ல இருந்து கட்டாயம் கவர் ஆயிரும். அது எப்படி கேட்பானே சொல்ல முடியாது. அதனால அதுல வந்து ஒமிட் பண்ண முடியாத விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு விஜயநகர எம்பையர், அப்புறம் வந்துட்டு சவுத் இந்தியன் ஹிஸ்டரி. இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்டரி அப்படிங்கும் போது தான் அதுல வந்து தென் தமிழகத்தினுடைய வரலாறு, இதுல வந்துட்டு பல்லவர்கள், பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், இவங்க புரிந்த போர்கள், இவங்களுடைய ஆட்சி காலத்துல தமிழ்நாடு எப்படி இருந்தது, இது ஒரு முக்கியமான டாபிக். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல கவர் ஆகக்கூடிய டாபிக். நான் சொல்ல எல்லாமே வந்துட்டு 6 to 12th வரைக்கும் உள்ள புக்ல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கண்டினியூஷனா வரும். 6th இருந்து ஸ்டார்ட் ஆகி 6th ஸ்டார்ட் ஆனா ஒரு டாபிக் வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல இதாகும், கண்டினியூஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு +1 புக்ல வந்து கண்டினியூஷன் இருக்கும். ஸோ விட்டு விட்டு இருக்கும், நம்ம தான் அதை வந்து கவர் பண்ணி படிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு செக்குலர் ஸ்டேட்டு, சோசியல் ஹார்மனி, இதுவும் வந்துட்டு முக்கியமான டாபிக் தான். இதுல இருந்து அடிக்கடி வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஹிஸ்டரி அப்படிங்கிற டாபிக்ல இதுல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் இந்தியன் பாலிட்டி, நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் படிச்சாலே இந்த டாபிக் ஃபுல்லாமே நம்ம வந்து இந்த யூனிட் ஃபுல்லாமே கவர் பண்ணிக்கலாம். பாலிட்டி வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதிகமாக நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் படிச்சிருக்கோம், ரிப்பீட்டட் நிறைய எக்ஸாம்ஸ்லாம் நம்ம வந்துட்டு நம்மளோட ஒரு தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அரசியலமைப்புங்கிறது. ஸோ அதனால பாலிட்டியை வந்து பற்றி பிரச்சனையே இல்லை. மேக்சிமம் பாலிட்டி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். அதை 75ல் ஒரு 10 கொஸ்டின் வந்து பாலிட்டி வந்துடும். அந்த பாலிட்டி வந்து நம்ம வந்துட்டு ஈஸியாகவே அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி, நான் சொன்ன மாதிரி இந்த 5 இயர் பிளானு மெயினாக வந்து அதில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வரக்கூடிய இடம். அதில் இருக்கக்கூடிய அந்த ரெவல்யூஷனை பற்றி கேட்பான், என்னென்ன காலத்தில் என்னென்ன புரட்சி, எந்தெந்த பிளானிங்கில் எந்தெந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து டெவலப் பண்ணாங்க, அது அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம். அதனால எக்கனாமின்னு எடுத்தோன்னா அந்த 5 இயர் பிளானை பற்றி வரும். அப்புறம் நிதி ஆயோக்கை பற்றி கட்டாயமாக வந்து கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியது. அப்புறம் இப்போ நிதி ஆயோக்கினோட செயல்பாடு என்ன, பிளானிங் கமிஷனை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் வந்துட்டு செகண்ட் டாபிக்ல ஃபினான்ஸ் கமிஷனு, அதுவும் நம்ம பாலிட்டி படிக்கும் போது அந்த ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி அதனோட ஆர்டிகல் பற்றி ரிலேட்டடாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஜிஎஸ்டி, ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கும்போது அது எப்போ கொண்டு வரப்பட்டது, அப்புறம் வந்து எத்தனாவது ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்தது, அப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய அந்த மெம்பர்ஸை பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பலாம் ஜிஎஸ்டிக்கு வந்து மெனக்கிட வேண்டாம், அது எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தது, அதெல்லாம் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, ஸோ இந்தியன் எக்கனாமினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, அக்ரிகல்ச்சர் உடைய ரோல் என்ன எக்கனாமிக்கில், அதெல்லாம் வந்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்னுடைய ஸ்கீம்ஸ்லாம் வந்துட்டு இதில் பார்க்க வேண்டும். அப்புறம் கவர்மெண்ட் என்னெல்லாம் ஸ்கீம்லாம் வந்து எக்கனாமிக்கில் கொண்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் வந்துட்டு இந்தியன் எக்கனாமிக்கில் ஒரு வைட்டல் ரோலாக இருக்கக்கூடியது. அந்த யூனிட்ல ஸ்லைட்டடாக தான் கொடுத்துருப்பான், நம்ம தான் அதை வந்து உள்வாங்கி பிரித்து படிக்கக்கூடிய டாபிக். ஏன்னா இந்த சிலபஸ் வந்து பார்த்தோன்னே நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, இது வந்துட்டு இந்த சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது ஜிஎஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா குரூப் 1ல இருக்கக்கூடிய ஒரு 80% சிலபஸ் தான் இது. நம்ம ஜிஎஸ் பேப்பர் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஜிஎஸ் பேப்பர் குரூப் 1ல கொடுத்த 80% சிலபஸ் தான் இது. ஸோ அதில் எப்படி நம்ம வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறோமோ அதுதான் நம்மளை வந்து மெயின்ஸில் நம்மளை வந்து கொண்டு போகக்கூடிய டிசைடிங் அத்தாரிட்டியா இந்த பகுதி இருக்க போகுது. ஸோ அதனால பிளாக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ஓரளவுக்காவது
ஒரு மேக்சிமம் ஒரு 60க்கு மேல உள்ள கொஸ்டின்ஸை நம்மளால கவர் பண்ற அளவுக்கு வச்சுக்குவோம். ஏன்னா ஒரு கொஸ்டின் விட்டாலே அது நம்மளுடைய கட் ஆஃபா காலி பண்ணிடும். இந்த ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம ஏதாச்சும் ஒன்று நினைச்சிட்டு போட்டு வருவோம், அங்க வேற மாதிரி ஆன்சர் இருக்கும் ஜிஎஸ். ஏன்னா குழப்பி கேட்பாங்க. இப்ப அதிகமா கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே மாடிட்டரி டஃபால தான் கேட்காங்க. இப்ப லாஸ்ட் நேத்து நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்ல கூட ஒரு 50 கொஸ்டின்ஸ் மேல ஜிஎஸ் போட முடியல. அதுதான் ஸ்டூடெண்ட்னுடைய ஒரு ஏக்கமாவே இருந்தது. தமிழ் நல்லா பண்ணியிருக்காங்க, 80-90 மார்க் தமிழ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா எங்களால ஜிஎஸ் வந்து ஒரு 50க்கு மேல போட முடியல. எங்க இருந்து கொஸ்டின் கேட்டானே எங்களுக்கு தெரியல, கவர் பண்ண இடமே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் நிறைய பேரோட இதா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் செட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. மேக்சிமம் ஈஸியா இருந்தா கடவுளுடைய சித்தம் ஈஸியா இருக்கணும் அப்படிங்கறது என்னுடைய ஒரு அபிப்பிராயமா இருக்குது. அதே மாதிரி நானும் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இதுல வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணணுமா அப்படின்னா, இதுல பிரிட்டிஷ் ரூல் வந்து பாத்தீங்கன்னா 1806, அதாவது வேலூர் புரட்சியில இருந்து இப்ப லாஸ்டா 1947 வரைக்கும் உள்ள அந்த நடந்த முக்கியமான ஈவெண்ட், அதுல நடந்த விஷயங்கள். அதுல ரொம்ப அதிகமா கேட்கறது வந்து என்னன்னா 1857 அந்த ரெவல்யூஷனை பத்தி கேட்போம், முதல் இந்திய சுதந்திர போர். அதுல என்னென்ன நடந்தது, என்னென்ன இம்பாக்ட், அந்த கொஸ்டின்ஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. அது ரிலேட்டடான விஷயங்கள் அதிகமா கேட்பான். அதுக்கப்புறம் காந்தி எரானா இந்த ஹிஸ்டரியிலே வந்து வந்துடும். காந்தியினுடைய மூவ்மெண்ட் என்ன, அவர் எப்போ இந்தியாவுடைய என்னென்ன போராட்டங்களை உருவெடுத்தாரு, அப்புறம் வந்துட்டு சத்தியாகிராஃப்ல அவர் நடத்தின அந்த முறை என்ன, அப்புறம் வந்துட்டு அவரு என்ன விஷயத்த முன் வச்சாரு, எப்போ உண்ணாவிரதம் இருந்தாரு, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதுக்கப்புறம் என்ன, இதுல பிரிட்டிஷ் ரூல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 19 அதாவது 1900 இருந்து 1947 வரைக்கும் உள்ள இந்த டாபிக்ல கட்டாயமா ஒரு 3-2 கொஸ்டின்ஸ் வந்துடும். அது எங்க இருந்து கேட்பான்னு சொல்ல முடியாது. ஒண்ணு அதிகமான ஈவெண்ட் பாத்தீங்கன்னா 1900 இருந்து 1930 வரைக்கும் அந்த ஈவெண்ட் அதிகமா இருக்கும் ஹிஸ்டரியில, அதாவது ஆஃப்டர் காந்தி ஏரால. இந்த இதுல வந்து கட்டாயமா வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் ஆச்சும் இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய விஷயம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம வரக்கூடிய காலங்கள் நம்மளுக்கு அலோவ் பண்ணிச்சுன்னா நான் வந்து அதை பத்தி உங்களுக்கு ரிலேட்டடா கிளாஸஸ்லாம் நான் நடத்துறதுக்கு தயாரா இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி பகத்சிங், அப்புறம் பாரதியார், விஓசி சிதம்பரம், ஸோ இவங்களுடைய ரோல், இது எல்லாமே நம்ம வந்துட்டு படிக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த 1900 இருந்து 1930 வரைக்கும் இந்த டாபிக் படிச்சாலே இவங்களுடைய ரோல் ஃபுல்லாமே வந்துடும். அம்பேத்கருடைய ரோல் வந்துடும், பகத்சிங்கருடைய ரோல் வந்துடும், விஓ சிதம்பரம் அவருடைய ரோல் வந்துடும். அவர் எப்போ சுதேசி இயக்கத்தை ஆரம்பிச்சாரு, என்ன கப்பலை விட்டாரு, அவர் எழுதின புக் என்ன, எத்தனை நாள் சிறைவாசம் இருந்தாரு, அவர் நடத்திய போராட்டம் என்ன, அதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். அப்புறம் ஜவஹர்லால் நேருடைய ரோல் என்ன, அப்புறம் காமராஜர் வந்து எப்போ ஆட்சிக்கு வந்தாரு, அவர் எப்போ வந்து சிறைக்கு சென்றாரு, இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய அடிக்கடி டாபிக். அப்புறம் ராஜாஜினுடைய ரோல் இதுல அதிகமா கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் வந்து நீதி கட்சி எப்போ ஆரம்பிச்சாரு, அவர் எப்போ காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்தாரு, அவர் காங்கிரஸ்ல கொண்டு வந்த முக்கியமான ரோல் என்ன, எதற்காக காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்தாரு, அப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அப்போ நடத்திய போராட்டம் என்ன, தமிழுக்கு அவர் ஆட்சிய தொண்டு, அப்புறம் வந்து அரசியல் அவர் பண்ண அவருடைய ஈடுபாடு, எல்லாமே வந்து முக்கியமான விஷயம். இந்த நீதி கட்சி படிக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சென்னை சுதேசி சங்கம் சொல்லி ஒரு சங்கம் ஆரம்பிக்கும். அதனுடைய ரோல் தான் தமிழ்நாட்டில் வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு முறையை அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு டிபி தியாகராஜ செட்டியார், அப்புறம் வந்து முப்பிலி அரசர், இவங்கெல்லாம் உள்ள வருவாங்க. இவங்களுடைய ரோலு, அப்புறம் அவங்க வந்து ஒரு எஜுகேஷனுக்கு கொண்டு வந்த தாக்கம், ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ரீசெண்டா டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டினுடைய களங்கண்ட இடங்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்க்கக்கூடிய டாபிக். இதெல்லாம் வந்துட்டு படித்தா மட்டும்தான் நம்ம அந்த தமிழ்நாட்டினுடைய வரலாறும் இதுலயும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு தமிழ்நாடு ஹிஸ்டரி இதுலயும் வந்து சேர்ந்தே படிச்சிடலாம். நீங்க தந்தை பெரியார் படிக்கும் போது, அந்த டாபிக் எடுத்து படிக்கும் போது, அதுல வந்துட்டு இந்த நீதி கட்சி சம்பந்தப்பட்டு படிக்கும்போது தமிழ்நாடுடைய வரலாறும் சேர்ந்து அப்படியே பைண்டிங்கா படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷனல், இதுல வந்து 1920 செஞ்சுரி, இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வள்ளலாருடைய கொள்கை என்ன, அப்புறம் வந்துட்டு அவர் என்ன மாதிரி விஷயத்த கொண்டு வந்தாரு, அப்புறம் தமிழ்நாட்டுல நடந்த அந்த சமூக சீர்திருத்தங்கள், இதுல இங்க என்னென்ன மாதிரியான வைகுண்ட சுவாமிகள் அவங்க என்ன இதை கொண்டு வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அயோத்திதாச பண்டிதர் அவர் தமிழுக்கு ஆட்சி தொண்டு, அப்புறம் அவர் கொண்டு வந்த சமூக சீர்திருத்தம் என்ன, இதெல்லாம் வந்து 19 to 20 செஞ்சுரியில நடந்த தமிழ்நாட்டுல நடந்த சமூக சீர்திருத்த மாற்றங்கள். இதுல வந்து ஒரு கொஸ்டின் கட்டாயமா கேட்டுக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்கக்கூடிய டாபிக்.
சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஜஸ்டிஸ் பார்ட்டி எல்லாமே அதுக்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கரண்டான இப்போ என்னென்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு. எஜுகேஷன் இது அதிகமாக கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சமூக நல திட்டங்களை பற்றி தான் அதிகமாக இதில் கேட்பாங்க. என்ன மாதிரியான ரோல்ல வந்துட்டு மக்களுக்கு கொண்டு வந்த முக்கியமான திட்டம், அந்த திட்டத்தினுடைய டேட், ஸ்கோப்பு, அதனுடைய கொள்கை, அது என்னைக்கு கொண்டு வரப்பட்ட டேட், இது எல்லாமே வந்துட்டு முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம். நம்ம வந்து திட்டத்தை மட்டும் பார்த்துடக்கூடாது, அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆன டேட்டை பார்க்கணும். அது என்னைக்கு கொண்டு வந்தாங்க, என்ன நாளில் வந்து அது கொண்டு வரப்பட்ட முக்கியமான பார்த்தீங்கன்னா எல்லா திட்டங்களும் ஏதாவது ஒரு தலைவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இல்லைன்னா ஒரு தலைவர்களை மையப்படுத்தி கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் அதிகமாக பார்த்து வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த தாலிக்கு தங்க திட்டம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவரும் அமிர்தாமல்னு சொல்லி அவங்களுடைய ஒரு இதாக நினைவு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு மகப்பேறு திட்டம் இப்படிலாம் ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு தலைவர்கள் அவங்க பற்றி தான் இருக்கும். ஸோ இப்படி அந்த இதை படிக்கும்போது அவங்கள பற்றியும் ஒரு வரலாறை படித்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் எக்கனாமிக் இது ஃபுல்லாமே வந்து தமிழ்நாடுடைய கவர்னன்ஸ் வரைக்கும் அச்சீவ்மெண்ட் தான். அப்புறம் ஆப்டிடியூட் இது எல்லாமே வந்துட்டு முக்கியமான டாபிக்கள். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டது அடிக்கடி உள்ள வந்தது இதுதான் வந்து பார்த்துருக்கேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இதில் யூனிட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஹிந்து சிவிலைசேஷன் பற்றி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துலான்னு பார்க்கேன். இதில் என்னென்ன டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் வரும், இந்து சிவிலைசேஷன் என்ன, அதில் வந்து எப்படி கொஸ்டின்ஸு ஃப்ரேம் பண்ணுவாங்க, அதில் நம்ம பாயிண்டாக அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது நடத்திலான்னு பார்க்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லை டைரெக்டாக கிளாஸ்க்கு போயிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் இந்த 75 மார்க்ஸ்ல தமிழ் கேட்பாங்களா சார்? சிலபஸ்ல இல்ல தமிழ்னா தமிழ் வந்து அதாவது நீங்க இலக்கணம் இலக்கியம் கேட்டீங்க அதானே? ஆமா ஆமா சார். தமிழ் புக் தமிழ் லாங்குவேஜ் இருக்குல்ல சார், அதுல இருந்து அந்த பாரதியார் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா? அதாவது பாரதியார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் 8ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதுல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பாரதியார் அவங்களுடைய என்னென்ன பிறந்த டேட்லாம் இல்ல, அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ரோல், பாரதியார் என்ன புக் எழுதினாரு அந்த மாதிரிதான் இருக்கும். இலக்கிய வரலாறு இருக்கா, 14 கீழ்கணக்கு நூல் என்ன, 8 தொகை நூல் என்ன, அந்த மாதிரி உள்ள வராது. ஆனா அதுல ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா இந்த தமிழ் இலக்கிய வரலாறுன்னு சொல்லி இதுல கொடுத்துருந்தான்னா கண்டிப்பா அது வந்து வந்திருக்கும். ஸோ இதுல வந்து அப்படி வந்து கொடுக்காம என்ன கொடுப்பாங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டின்னு கொடுத்துருக்கான். அந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா சங்ககால இலக்கிய வரலாறுன்னு வரும், சங்ககால வரலாறுன்னு கொடுத்துருப்பாங்க. சங்ககால வரலாறுல நீங்க டீப்பா உள்ள போய் பார்க்க வேண்டாம், அந்த இலக்கணம் இலக்கியம் அப்படிலாம் இருக்காது. இப்போ ஒரு மன்னர் இருக்காருன்னா அந்த மன்னர் காலத்துல என்ன நூல் வந்துச்சு, அப்புறம் 8 தொகை நூல்கள் வந்து எந்த மாதிரி இயக்கப்பட்டது, தொல்காப்பியம் வந்து உரை எழுதுறன்னு யாரு, இந்த மாதிரிதான் இருக்கும். நீங்க ஃபுல்லா டீப்பா பண்ணலாம். மெயின்ஸ்ல மட்டும்தான் அந்த இலக்கண பகுதியை கொடுத்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டியா வச்சிருக்காங்க. அந்த அப்பம் பார்த்தா போதும். இப்போ ஹிஸ்டரி மாதிரி படிச்சாலே போதும், இதுக்கு தனியா டாபிக்கே இருக்கு, தனி டாபிக்காவே இருக்கு. சார் சார் ஹலோ சொல்லுங்க சார். மேக்ஸ் சம்பந்தமா கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன் சார். மேக்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்து யூனிட் 10 ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பெர்சன்டேஜ். இந்த மேக்ஸ் வந்து நீங்க வந்து எனக்கு போட முடியல அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. பழைய கொஸ்டின்ஸ் அதிகமா டிஎன்பிசில பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா பழைய கொஸ்டின்ஸ் வந்து 35%, அதாவது 35 கொஸ்டின்ஸ் வந்து எப்பவுமே வந்துட்டு ரிப்பீட்டடா அப்படியே கேட்பாங்க. நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், மேக்சிமம் அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். இப்போ எனக்கு பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா சுறா கைடுன்னு சொல்லி இருக்குது, அதை நீங்க வாங்கினாலே உங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல் புக்ல உள்ள மேக்ஸை அப்படியே வந்துட்டு எந்த ஒரு இது இல்லாம உங்களுக்கு யாருடைய உதவியும் இல்லாம போட்டிருப்பாங்க. நீங்க அந்த டாபிக்ல ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் நிறைய அதுல போட்டிருப்பாங்க. ஒரு ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணி போடுற மாதிரியே சிம்பிளா இருக்கும். நீங்க அதை வந்து பார்த்தாலே போதும். மேக்ஸ்ல வந்து இந்த வட்டி கணக்கு இருக்குல்ல, வட்டி கணக்குல 2 கொஸ்டின்ஸ் கட்டாயம் கேட்பான். வட்டியை சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும், அப்புறம் பெர்சன்டேஜ், அப்புறம் ஒரு டேட்டை கொடுத்துருவான். ஏங்கிற இதுல வந்துட்டு இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்க வந்துட்டு இத்தனை நாள்ல, அதாவது 10 நபர்கள் வந்து ஒரு வேலையை 3 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா 5 நபர்கள் எத்தனை நாளில் முடிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பான்.
ஓகேங்களா, பர்சன்டேஜ் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ். அப்புறம் வந்து ரேஷியோ கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பான். ஹெச்சிஎஃப் ஃபேக்டரி, ஏன்னா இதெல்லாம் வந்து கேட்கறது வட்டி, தனி வட்டி, அசல் வட்டி, கூட்டு வட்டி, இந்த மூணுல எங்க இருந்தாலும் ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா. அப்புறம் அதான் அந்த வட்டி டாபிக்கே பார்த்துட்டு போயிருங்க. ஏரியா வால்யூம்லாம் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க டைம் கஷ்டமா இருக்குன்னா இந்த வட்டி டாபிக்ல இருந்த கூடாது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கை கொடுத்துரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பசில்ஸுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆல்ஃபா நியூமரிக் கேட்டிருக்காங்க, லாஜிக்கல் ரீசனிங் கேட்டிருக்காங்க. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிளட் ரிலேஷன் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பான். அதாவது ஒரு நபர் இவரை வந்து அறிமுகப்படுத்துறாரு, அவர் வந்து இவருக்கு இந்த உறவுனா இந்த நபர் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். அதாவது ஏங்கிற நபர் பி அறிமுகப்படுத்துறாரு சீட்ட, இந்த பிங்கிறவர் வந்து சிக்கு வந்து இந்த உறவு முறை, அப்போ வந்து அவர் டிக்கு என்ன உறவு முறை, இந்த பிளட் ரிலேஷனை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வரும். இது வந்து மென்டல் அபிலிட்டியை செக் பண்ற கொஸ்டின்ஸா இருக்கும். இது வந்து நம்ம பார்த்து அதை கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி அதுலயே நம்ம வந்து போட்டுடலாம். அதுல ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் சொல்லி கேட்பாங்க. அதையும் வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் டைஸ் மாதிரி கொடுத்து அந்த டைஸ்ல வந்துட்டு ஒரு பக்கம் ஒரு ஃப்ளவரோ இல்லை ஏதாச்சும் ஒன்று வரைஞ்சிருப்பாங்க, லாஸ்ட்ல இல்லை நடுவில் ஒரு டைஸை வந்து விடுபட்டிருப்பாங்க. அப்போ அந்த டைஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா. இதுக்கு பெஸ்ட் பழைய கொஸ்டின்ஸ் பாருங்க. முடியலன்னா சுறா கைடு கிடைக்கும், அதை வந்து நீங்க பார்த்தாலே ஓரளவுக்கு நீங்க மேக்ஸ் போட்டுடலாம். மேக்ஸ் வந்து 20 போட்டீங்கன்னா மீதி கொஸ்டின்ஸ்க்குள்ளாமே நீங்க ஓரளவுக்கு அடிச்சாலே ஒரு 50% மேல வந்துடலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். அதுல இருந்து இந்த குரூப் 1 குரூப் 2 ஜெனரல் ஸ்டடிஸ் எப்படி வித்தியாசப்படுதுங்க சார்? எதுல இருந்து சார்? இந்த லீகல் அட்வைசர், டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், இந்த மாதிரி ஸ்பெசிஃபைடு எக்ஸாமுக்கும் இந்த ஜெனரலா நடக்கிற குரூப் 1 குரூப் 2 இதோட ஜெனரல் ஸ்டடிஸ்க்கும் எந்த மாதிரி வித்தியாசம் இருக்கு சார்? அதே டஃப் லெவல் தான் இருக்கா இல்ல அதுல இருந்து ஏதாவது? இல்ல சார், ஆக்சுவலா வந்து இப்போ கொடுத்துருக்க சிலபஸ் நான் ஓப்பனா சொல்றேன் சார். இது வந்து 80% குரூப் 1 சிலபஸ்னுடைய டாபிக் தான். ஏன்னா நான் 2018 16 வந்துட்டு இதே டாபிக்லாம் வந்து குரூப் 1 வந்துட்டுச்சு. இந்த டாபிக் தான் வந்துட்டு இதுல வந்து ஓரளவு கட் ஸ்டார்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ்ல கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, அப்புறம் வந்துட்டு ஹிஸ்டரியில கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, அப்புறம் சயின்ஸ்ல கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இன்னும் இல்லை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த டாபிக்லாம் கொடுக்கல. ஆனா டஃப்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் டிபெண்ட் பண்ற கொஸ்டின்ஸ் தான். ஆனா இப்போ டிசைடிங் அத்தாரிட்டி ஜிகே வந்து ஒன் ஆஃப் த ரோலா இருக்கிறதுனால கண்டிப்பா டஃப்னஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அந்த அளவுக்கு குரூப் 1 அளவுக்கு டஃப்னஸ் இருக்குமானா இருக்காது. குரூப் 1 அளவுக்குலாம் வந்து ஏன்னா அது முழுக்க முழுக்க ஃபுல்லாமே நம்ம இதே டாபிக் தான் படிக்க வேண்டியதா இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து அவங்க தமிழ் மட்டும்தான் அடிஷ்னல் வச்சிருக்காங்க, அது மெயின்ஸுக்கு மட்டும்தான். ஆனா அந்த அளவுக்கு டஃப்னஸ் இதுல இருக்காது. இது அடிஷ்னலா வந்து என்னன்னா ஒரு டிசைடிங் அத்தாரிட்டிக்காண்டி தான் இந்த பேப்பர், இந்த ஜிஎஸ். ஓரளவுக்கு நம்ம பார்த்தாலே 50% வச்சுக்கலாம். அதனால அதையும் இதையும் கம்பேர் பண்ணாங்க. அதனுடைய டஃப்னஸ், அதனுடைய காம்படிஷன் லெவலே வேற. அது வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இல்லை 1.5 லட்சம் பேர் எழுதுவாங்க. வெறும் 90 போஸ்ட் இருக்கும், 1.5 லட்சம் பேர் எழுதுவாங்க. இதுல வந்து அப்ளிகேஷனே உங்களுக்கு வந்து மோர் தென் ஒரு 50,000 இல்லை 12,000 பேர், அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 15,000 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அங்க வந்து 90 சீட்டுக்கு 1.5 லட்சம் பேர் எழுதுவாங்க. அப்ப காம்படிஷன் லெவல் ஹெவியா இருக்கும். கொஸ்டினுடைய ஆங்கிளே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா டாபிக் பார்க்கும்போது 80% அந்த டாபிக் தான் நான் ஓப்பனா சொல்லுவேன். ஸோ அதனால ஜிஎஸ். சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். பல்லவராஜா, தர்மபுரி சார். இப்ராஹிம் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுறோம். சரிங்க சார், ஓகே, கிளாஸ்க்கு போயிடும் சார். ஒன்றும் இல்லை, இந்த இது நியூஸ் பேப்பர் சொல்லிருந்தீங்களா சார், கரண்ட் அஃபேரியன்ஸ்? ஆமா சார். சார் அது எப்படி ஆப் மூலமா பாக்குறதா? டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல்னு சொன்னீங்க. டிஎன்பிஎஸ்சி பிஓஆர்டிஎல், டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல். ஓகே சார், அது என்ன ஆப்புங்களா? ஆப் கிடையாது சார், வெப்சைட் சார். ஆக்சுவலா அது வந்து என்னன்னா வெப்சைட். ஓகேங்களா. அது வந்து பிரைவேட் வெப்சைட் சார். அது வந்துட்டு ஒரு அமைப்பு, அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனா நடத்துறாங்க. அது ரொம்ப நாளா வந்து இருக்குது. இப்போ பேப்பர்ஸ் வந்து படிக்க முடியாதவங்க, எங்களால பேப்பர்ஸ்ல இருந்து நோட்ஸ் எடுக்க முடியாதவங்க, ஏன்னா 6 மந்த்ஸுக்கு முன்னாடி உள்ள ஈவெண்ட் எல்லாம் நம்மளால இப்போ சேகரிச்சு படிக்க முடியாது. இப்போ எக்ஸாம்லேயே ரோல்ல இருக்கிறவங்க படிச்சுட்டு வந்துருவான். இப்போ குரூப் 1 குரூப் 2 படிச்சுட்டு இருக்கோம், டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பான், பார்த்துருவான். நம்ம இப்போ போயிட்டு 6 மந்த்ஸ்க்குள்ள பேப்பரை நம்ம எங்க போய் எடுக்க? அதுக்காக நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வெப்சைட்ல போனீங்கன்னா ஜனவரிக்குள்ளது இல்ல, போன வருஷத்துக்குள்ள இதே இருக்கும் ஈவெண்ட். நம்மளுக்கு போன வருஷம் தேவையில்லை சார்.
மேக்ஸிமம் 6 months ஈவெண்ட் போதும். அதிகபட்சம் 6 மாசத்துக்குள்ள ஈவெண்ட் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த கரண்ட் அஃபேரை வந்து டாபிக்கை தொட்டுடலாம். ஓகே 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 6 மாசத்துல ஸ்போர்ட்ஸ் அது முக்கியமான ஈவெண்ட் தான் சார் கொடுத்துருப்பாங்க. அதுல எதுவுமே கழிக்க வேண்டாம். அந்த ஓகே அதை நீங்க டவுன்லோட் பண்ணி அதுலயே அவங்க நோட்ஸ் அவ்வளவு தெளிவா கொடுத்துருப்பாங்க. நானும் குரூப்ல ஓகே ஒரு இது ஓகே போட்டு விடுறேன். அதனுடைய சாம்பிள் பாருங்க. அது நீங்க அது படிச்சாலே போதும். இதுல உட்காந்து நம்ம பேப்பரு டெய்லி உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறேன். நம்மளுக்கு வந்து அது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஓகே ஃபுல்லாவுமே அந்த 6 மாசத்துக்குள்ள நீங்க வந்து பார்த்தாலே போதும். நான் எதுக்கு ஓகே கூடுதலா ஜனவரில இருந்து சொல்றேன்னா நிறைய ஈவெண்ட் நடந்திருக்கும். அது நான் நினைவுகள் வைக்க முடியாது. அதுல இருந்து நீங்க எடுத்துக்கோங்க. டிஎன்பிசி ஓகே போர்ட்டல் வந்து என்எஃப் கரண்ட் அஃபேருக்கு அந்த டாபிக்கே நீங்க போதும். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். நம்ம சிவில் ஜட்ஜஸ்ல ஒரு தாட்டி பாத்தீங்கன்னா சார் 98% வந்து எல்லாமே லா ஆஸ்பெக்ட்லயே கேட்டுட்டாங்க. ஒரு 2% 2 கொஸ்டின்ஸ் மட்டுமே மேக்ஸ்ல கேட்டுட்டு விட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால இது மாதிரி எல்லாமே இதுதான் கேள்வி கேட்பாங்களா? சார் அப்படி இல்லை சார். அதாவது 100 லா கொஸ்டின் சார். உங்களுக்கு 100 வந்து இந்த கொஸ்டின்ஸு ஜிகே ஜிஎஸ் 150 உங்களுக்கு லா மார்க்ல இது 150 சார். அப்படிங்கும்போது உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஏபிபி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 80 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு லா, 20 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜிகே கிடையாது, மென்டல் ஆப்டிட்டி. அதாவது உங்களுக்கு மேக்ஸ் பசில்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஏபிபி சொல்றேன். 20 கொஸ்டின் வந்து உங்களுக்கு மேக்ஸ் சம்மந்தப்பட்டுருச்சு. இப்போ அந்த 20 தனியா தூக்கிட்டு 100 லா வச்சுட்டாங்க, 100 வந்து ஜிகே வச்சுட்டாங்க. அதனால தான் இவ்வளோ டாபிக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ டாபிக் கொடுத்துட்டு அவன் வந்து 2 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. சிவில் ஜட்ஜஸ்ல பாத்தீங்கன்னா சார் 75% லாவுக்காகவும் 25% தமிழ் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ்னு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த 25% வரவே இல்லை. 98% லாவே கேட்டுட்டாங்க. 2 கொஸ்டின்ஸ் மட்டும் மேக்ஸ்ல கேட்டுட்டு விட்டுட்டாங்க. அதனால அந்த டவுட் இருந்தது கேட்டேன் சார். கரெக்டு தான் சார். ஆனா அங்க அப்படி இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு சொல்லிட்டான் 150 மார்க்கு 150 மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டாப்ல. அப்போ உங்களுக்கு வந்து 2-3 கொஸ்டின்ஸ் கேட்குற வாய்ப்பே இல்லை. ஃபில்ட்ரேஷன் பண்றதுக்கு தான் இவ்வளோ சிலபஸை ஏத்துனது வந்து ஃபில்ட்ரேஷன் பண்றதுக்கு தான். அது ஒண்ணுமே கிடையாது. ப்ரிலிம்ஸ்லயே நம்மளுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத அவன் நிர்ணயிக்கிறது தான் இவ்வளோ விஷயங்கள். அதனால இதுல வந்து ஜிகே வந்து லா நல்லா படிச்சுட்டு ஃபிங்கர் டிப்ல வச்சுட்டு ஜிகே விட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது சார். இதுல வந்துட்டு நான் பயத்துக்கு சொல்ல இது பண்ணல. நீங்க ஒரு 50% ஆச்சும் நீங்க வந்து ஜிகே கையில வச்சிருக்கணும். லா நீங்க வந்து 90 போட்டாலும் இது அட்லீஸ்ட் ஒரு 60 கொஸ்டின் இல்லை ஒரு 50 கொஸ்டினா போட்டிருக்கணும். 60 கொஸ்டின் போட்டா ஓகே, அவ்வளவுதான். ஒரு 60-50 போட்டிருந்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சேஃப் ஜோன்ல இருக்கலாம். இல்லை நான் 90 போட்டேன், இதுல வந்து எனக்கு ஒரு 20-25 தான் வருதுங்கிறது அவங்க கட் ஆஃப் எப்படி நிர்ணயிக்காங்க தெரியாது. அதிகமா வச்சுட்டாங்கன்னா நம்ம வெளியே தான் வந்தாகணும். அதுக்கு தான் சொல்றேன். அதனால 1-2 கேட்பான், இதுல வந்து நான் விட்டுட்டேன் அப்படின்னு ஃபியூச்சர்ல வருத்தப்படுறதை விட சைமல்டேனியஸா இதையும் கம்பேர் பண்ணி படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கிறது. அதான் நான் சொல்லுவேன். அதுக்கு தான் நம்ம, ஏன்னா நான் அட்வொகேட்டா இருக்கனால நம்ம என்னன்னா இந்த டிஎன்பிசியில ஓரளவுக்கு தான் சில பேர் வந்து ப்ராக்டிஸ்லாம் விட்டுட்டு படிப்பாங்க. சில பேர் வந்துட்டு டிஎன்பிசி எழுதிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்துட்டு ப்ராக்டிஸ்ல இருந்தாலும் மேனேஜ் பண்ணி படிப்பாங்க. புதுசா சில ஆட்கள் வந்து ஜிகேவே ஜிஎஸ் பேப்பரே வந்து புதுசா இப்போதைக்கு பார்த்த மாதிரி இருக்கும். என்னடா திரும்ப 6 to 12 வரைக்குள்ள புக்கை போய் படிக்கவா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதுக்கு தான் அவங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். படிச்சவங்க ஏற்கனவே இருக்கவங்களுக்குள்ள கட்டாயமா வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் ஜிகேல எதிர்பார்க்கலாம் சார். அதனால நீங்க 2 கொஸ்டின் இல்ல 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் நினைச்சு அந்த தாட்ல போயிடாங்க. நோட்டிபிகேஷன்ல தெளிவா பாருங்க. அவன் சொல்லிட்டான் எதுக்கு எவ்வளவு கேட்பான், எதுக்கு எவ்வளவு கேட்பான்னு சொல்லிட்டான். அதனால ப்ரிலிம்ஸினுடைய டிசைடிங் அத்தாரிட்டி ஒரு லா பேப்பர் இருக்குன்னா அதனுடைய பாதி ரோல் வந்து ஜிஎஸ் பேப்பர் இருக்க போகுது, அதாவது இந்த ஜிகே இருக்க போகுது. ஓகே சார், தேங்க்யூ, வெரி நைஸ் சார், எக்ஸ்ட்ரானரி. இதை தாண்டி வேற வார்த்தைகள் சொல்ல இல்லை சார். சார் ஆக்சுவலா வந்து நான் என்ன நினைச்சேன்னா, இப்போ என்னோட இதுல சொல்றேன், கிளாஸ் வந்து டெய்லி ஒரு 1/2 hour 1 hour. ஏன்னா ஹிஸ்ட்ரிலாம் எல்லாத்துக்குமே போர் அடிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான். அதெல்லாம் வந்துட்டு ஒரு 1 wordல மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியாது கிடையாது. லா மாதிரி ஹிஸ்ட்ரியோ மற்ற இதை படிக்க முடியாது சார். ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிச்சிரும்.
வருங்காலங்களில் கிளாஸ் வந்து நம்மளுக்கு டைம் பெர்மிட் பண்ணா மற்றவருடைய நேரங்கள் வந்து ஒதுக்க தயார்னா நானும் வந்து என்னுடைய டெடிகேஷனை கொடுக்க நான் தயாராக இருக்கேன். ஒரு half அன் ஹவரோ இல்லை ஒரு 45 மினிட்ஸோ டே டு டே நான் என்னால் முடிஞ்ச அந்த யூனிட்டை எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்றேன். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்ட ஏரியாக்களில் வச்சு நான் சொல்கிறேன் எங்கேருந்து எடுப்பான் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து டிஎன்பிசியில் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுனால சொல்கிறேன். என்னுடைய கோலின்ஸ்லாம் நிறைய பேர் பாஸ் ஆகிருக்காங்க. நான் அவங்களோட படித்த ஸ்டடீஸ் மெட்டீரியல்ஸை வச்சு ஸ்கூல் புக்கில் என்ன டாபிக் பண்ணணும் என்ன விஷயங்கள் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இனி வரக்கூடிய காலங்கள் நீங்கள் அலோவ் பண்ணீங்கன்னா நான் அதுக்கு ரெடி. சார் டெய்லி ஒரு 1 hour வச்சுக்கலாம் சார் அதுக்காக.